கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $150 முதல் $180 தாண்டினால் அது லாபம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார குமிழி, எக்கனாமிக் பபிள். அது வெடிக்கும்போது 2008ஐ விட ஒரு மோசமான உலகளாவிய வீழ்ச்சி ஏற்படும். ஒரு பக்கம் போர், மறுபக்கம் அமெரிக்கா ஈரான் இடையே ரகசியமாக பேசப்படும் அந்த 10 மில்லியன் பேரல் ஒப்பந்தம். இது உலகை காப்பாற்றவா அல்லது தற்காலிகமாக போர்த்தப்படும் போர்வையா? அணையாமல் எரியும் ராஸ் லஃபான் சொல்லும் அந்த அதிர்ச்சி உண்மை என்ன? வாருங்கள், ஆழமாக சிந்திப்போம். வணக்கம், நான் உங்கள் ஏகே. வாங்க, எங்கூட சேர்ந்து நீங்களும் யோசிங்க. இது திங்க் வித் ஏகே. பொருளாதார விதிகளின்படி எண்ணெய் விலை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு லாபத்தை கொடுக்கும். விலை $150 முதல் $180 என்ற உச்சத்தை தொடும்போது அது ஒரு ஆபத்தான குமிழியாக மாறுகிறது. பொருளாதார வல்லுநர்கள் இதை டிமாண்ட் டிஸ்ட்ரக்ஷன் என்று அழைக்கிறார்கள். அதாவது, விலை மிக அதிகமாக உயரும்போது மக்கள் எரிபொருள் பயன்பாட்டை தவிர்ப்பார்கள், தொழிற்சாலைகள் உற்பத்தியை நிறுத்தும். இறுதியில் அந்த குமிழி வெடிக்கும் போது உலக சந்தை ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். நீண்ட கால அடிப்படையும் இது எண்ணெயை நம்பியிருக்கும் நாடுகளுக்கே பெரும் நஷ்டத்தை தரும். இங்கேதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகம் அரங்கேறுகிறது. ராய்ட்டர்ஸ் மற்றும் சர்வதேச எரிசக்தி வட்டாரங்களிலிருந்து கசிந்துள்ள உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி அமெரிக்கா ரகசியமாக பச்சை கொடி காட்டியதாக தெரிகிறது. போரை தூண்டிவிட்டு இப்போது விலை உயர்வால் தன் நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது அதே ஈரானிடம் தஞ்சம் புகுவது ஏன்? இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி எச்சரிப்பது போல, ஹார்மூஸ் ஜலசந்தி முடங்கியதால் ஏற்பட்ட அந்த சப்ளை கேப்பை நிரப்ப அமெரிக்காவிற்கு வேறு வழியில்லை. பேசாமல் இருந்திருந்தால் இந்த சிக்கலே வந்திருக்காது. அவனவன் தன் வேலையை பார்த்து கொண்டு போயிருப்பான் அல்லவா? கத்தாரில் நிலைமை இன்னும் சீரடையவில்லை. உலகின் மிகப்பெரிய LNG தளமான ராஸ் லஃபானில் ஏற்பட்ட வெடிப்பு இன்னும் கட்டுக்குள் வரவில்லை. அங்கே தொடர்ந்து எரியும் நெருப்பால் ஏற்படும் உயிர் சமநிலை பாதிப்பு அளவிட முடியாதது. சுத்திகரிக்கப்படாத நச்சுவாயுக்கள் வளிமண்டலத்தில் கலப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சேத விவரங்கள் இன்னும் முழுமையாக கண்டறியப்படவில்லை. இது வெறும் போர் சேதமல்ல, எதிர்கால தலைமுறையின் ஆரோக்கியத்தை சிதைக்கும் ஒரு பேராபத்து. 1973இல் ஏற்பட்ட எண்ணெய் நெருக்கடியை விட இது ஏன் மோசமானது என்றால், இன்று நம்மிடம் இருக்கும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் எரிசக்தியை நம்பியே இருக்கின்றன. இது ஒரு எனர்ஜி லாக்டவுனுக்கு வழிவகுக்கலாம். வல்லரசு நாடுகளின் இந்த சதுரங்க ஆட்டத்தில் இலங்கை போன்ற நாடுகள் தப்பிக்க வேண்டுமானால் நாம் சுயமாக சிந்திக்க வேண்டும். எதையும் அப்படியே நம்பாதீர்கள். அதன் ஆழத்திற்கு சென்று ஒரு நிமிடம் சிந்திப்போம், செயல்படுவோம். உங்கள் ஏகே.